ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான அமாவாசையோட சில குறிப்புகள், அதுவும் இந்த மார்கழி அமாவாசையோட குறிப்புகள். பொதுவாகவே அமாவாசை அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது, அது பிதர்களுக்குரியதுன்றதும் தெரியும். பட் ஆனால் இந்த மார்கழி அமாவாசையானது திரிதின அமாவாசையாக வருது. அதாவது முப்பாத அமாவாசை அப்படின்ட்டு வாத்தியார் அதுக்கு திரிபாத அமாவாசைன்ட்டு கூட அதுக்கு ஒரு விசேஷமான திருநாமத்தை வாத்தியார் கொடுத்துருக்காரு. ஏன்னா 3 நாளும் இருக்கும். வியாழக்கிழமையும் இருக்கும், வெள்ளிக்கிழமை முழுமையாக இருக்கும், சனிக்கிழமை காலையில் வரைக்கும் இருக்கும், ஒரு 7 7:15 சம்திங். இப்படி ஒரு 3 நாளும் அமாவாசை பிதர்களுக்குரிய ஒரு நாள் வருவது மிக மிக அபூர்வம், அரிது அப்படின்ட்டு தான் வாத்தியார் சொல்லுவார். இது ஏன்னா நீங்கள் பாருங்கள், வருஷத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி வர்றதே ரொம்ப பெரிய விஷயமாக தான் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி வரக்கூடிய அமாவாசைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதாவது அமாவாசைன்னா நம்ம பொதுவாக எப்படி எடுத்துக்கணும், அந்த வெள்ளிக்கிழமை முழுமையாக இருக்கிறது தான் பொதுவாக எல்லாரும் எடுத்துக்குவீங்க. பட் ஆனால் வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா, வியாழக்கிழமையே அந்த அமாவாசை ஆரம்பிக்கும் காலத்தினால், அதாவது அந்த காலம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். வியாழக்கிழமை அதிகாலையில் இருக்கும். ஸோ ஆனால் அது வியாழக்கிழமையை அமாவாசை தொட்டுடுது. ஸோ அதனால் வியாழக்கிழமை காலையிலேயே நீங்கள் சதுர்தசி இருந்தாலும் அந்த காலத்தில் நீங்கள் அமாவாசைக்குரிய தர்ப்பணம்னா சதுர்தசின்ட்டு தான் நீங்கள் சங்கல்பம் பண்ணுங்க. பட் ஆனால் அது திரிபாத அமாவாசை அப்படிக்கு சொல்லி கூட நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் பார்த்துட்டிங்கன்னா எப்படி தர்ப்பணம் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாரு. இந்த 3 நாளுமே வியாழன், வெள்ளி அண்டு சனிக்கிழமை காலையில் அந்த 3 நாளுமே எப்படி தர்ப்பணம் பண்ணோன்னா, 3 மட்டை தேங்காய், மட்டை தேங்காய்ன்றது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டாலும் கிடைக்கும். அந்த மட்டை தேங்காய், அந்த 3 மட்டை தேங்காயில் வச்சுட்டு, அதுக்கு 3 மட்டை தேங்காய்க்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு படி நெல் சொல்கிறாரு. ஒரு படி முடியுமா பார்த்துங்க, எவ்வளோ முடியுமோ நெல்லை பரப்பிட்டு அதுக்கு மேலே 3 மட்டை தேங்காயை வச்சுட்டு, அதுக்கு மேலே தான் நம்ம இந்த பிதர்களுக்குரிய தர்ப்ப சட்டம் போடுறோம் இல்லையா. இந்த அந்த என்ன சட்டம் மீன்ஸ் உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், நம்ம அடியார்களுக்கு எல்லாருக்கும் இந்த தர்பையால் அழகாக 3 3 வைக்கிறது. அந்த மாதிரி ஒரு தர்ப்ப சட்டம் போட்டு, ஏன்னா புதுசாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நேரம் நாம் விளக்க முடியாது தர்ப்ப சட்டம் போடுறதெல்லாம். நீங்கள் நம்ம சேனல்லையே எளிய முறை தர்ப்பணத்தோட வீடியோலாம் இருக்கும், நம்ம அகஸ்தியர் டாட்டார்கள் நிறைய இருக்கும் வீடியோஸ்லாம், தர்ப்பணம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. அதை கூட நீங்கள் பார்த்துக்குங்க, அந்த தர்ப்ப சட்டம் போடுறது இதெல்லாம் எப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த 3 மட்டை தேங்காய் மேலே இந்த தர்ப்ப சட்டம் போட்டு, வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமை அண்டு சனிக்கிழமை அந்த ஒரே தேங்காயில் வெவ்வேறு தேங்காய் ஒரு 9 தேங்காய் வாங்கி வச்சுக்கோங்க. மட்டை தேங்காய் வாங்கி வச்சு இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அந்த தேங்காயோட நீங்கள் ஏதேனும் வெத்தலை பாக்கு பழம் ஏதாவது வச்சு யாருக்காவது தானம் பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. இது அதே மாதிரி இந்த 3 நாளும் எப்படின்னா, ஒரு நாள் வீட்டில் பண்ணணும், ஒரு நாள் குளக்கரை, கோயில் குளக்கரை இல்லைன்னா ஒரு நதி அந்த மாதிரி இடங்களில், 3ஆவது நாள் சமுத்திரம், கடற்கரை இப்படி போய் பண்ண சொல்கிறாரு. இது இந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப மகா விசேஷமான பலன்கள் உண்டு அப்படின்றாரு. ஏன்னா இதெல்லாம் எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் எல்லாருக்கும் பிரச்சனைகள் தலைக்கு மேலே இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு பிதர்கள் மூலியமாக, குருநாதர் மூலியமாக ஒரு தீர்வுக்கு இது நிச்சயமாக ஒரு நல்ல வழியாக இருக்கும். இப்படி ஒரு விசேஷமான தர்ப்பணம் விசேஷமான காலங்களில் பண்ணுறது. சரி, இது வாத்தியார் அருளிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூடுதலாக எப்பொழுதுமே இந்த கிரகங்களோட சஞ்சாரத்தை பார்க்குறோம் இல்லையா. நம்ம ஏதாவது ஒரு பூஜை பண்ணுறோன்னா அந்த கிரகங்கள் எப்படி அதற்கு ஒத்துழைப்பு தருது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த பிதர்காரகத்துக்கு முக்கியமான கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான். அதில் இந்த ராகு பகவான் எங்கே எப்படி சஞ்சாரம் பண்ணுறாரு பார்த்துட்டிங்கன்னா, கும்பம் ராசியில் சதயம் திருநக்ஷத்திரத்தில் சஞ்சாரம். அதாவது கார்த்திகை மாதமே அவர் சதயத்துக்குள்ளே வந்துட்டார். அது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. அது சதயத்தில் ராகு சஞ்சாரன்றது சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க, மிகப்பெரிய விஷயங்கள். இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா, பங்குனியில் தான். ஏன்னா கேது பகவான் அவரோட சுயநக்ஷத்திரம் மகத்துக்கு போயிடுவார். அப்போ தான் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவாக பூமியிலேயே. நம்ம அதை பற்றி அப்புறமா யோசிச்சுக்குவோம். இப்போதைக்கு பொதுவாகவே எந்த பிரச்சனையும் இல்லாமல்
நல்லபடியாக முன்னோர்களோட ஆசியோட நம்ம சௌக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அனுகிரகம் உண்டு. ஏன்னா இந்த காரகத்துவம் வகிக்கக்கூடிய ராகு பகவானானவர் சதயத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு, அவரோட சுயச்சாரம். இதில் நவகிரகங்கள்லேயே எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு விசேஷமான ஒரு அனுக்கிரகம் பார்த்துட்டிங்கன்னா இந்த சதயத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு உண்டு. ஏன் அப்படின்னிங்கன்னா, பொதுவாகவே ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் இருக்கும். பொதுவாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்போது சனீஸ்வர பகவான் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு நீங்கள் பாருங்கள் பூசம், அனுஷம் அண்டு உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் அவரோட நட்சத்திரங்கள். பட் ஆனால் இந்த 3 நட்சத்திரமே வெவ்வேறு கர்ம பதிவை கொண்டதாக இருக்கும். பூசன்னா ராகு பகவான், இங்கே அனுஷன்னா சூரிய பகவான், அங்கே உத்திரட்டாதினா சந்திர பகவான் அப்படின்ட்டு கர்ம பதிவுன்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ வேறு இருக்கும். பட் அதே மாதிரி தான் எல்லா கிரகங்களுக்கும் 8 கிரகங்களுக்கும். பட் ஆனால் இந்த ராகு பகவானுக்கு மட்டும்தான் சதயத்தில் மட்டும்தான் அவரோட சுயச்சாரத்திலேயே சுய டிஎன்ஏ உடைய ஒரே ஒரு நட்சத்திரம் சதயம். அதில் அவரே போகிறாருன்னும் போது ஏதேனும் ஒரு மிகப்பெரிய நல்ல விளைவுகளும் நடக்கலாம், எப்படியோ நடக்கலாம். நம்ம நல்லதையும் நினச்சிட்டு நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக ஏமாற்றங்கள், இந்த ராகு பகவான் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே பிரம்மாண்டம். ரெண்டாவது வந்து ஏமாற்றன்ற ஒன்று கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த ராகு பகவான் திருநக்ஷத்திரமாக விளங்கக்கூடிய இந்த சுவாதி, சதயம், திருவாதிரை, அதுலேயும் குறிப்பாக சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரக்காரங்களெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இல்லை ஏமாற்றத்தை நிச்சயமாக சந்திச்சிருப்பாங்க. ஏனைய மனிதர்களை காட்டிலும், ஏனைய நட்சத்திரக்காரங்களை காட்டிலும் இந்த நட்சத்திரக்காரங்களை நீங்கள் சும்மா விசாரித்து கூட பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஏன் அப்படின்னா, நமக்கு எந்த விதமான வாழ்க்கையில் ஏமாற்றம் ஏற்படாமல் இருப்பதற்கு நம்ம இப்போ பண்ணக்கூடிய இந்த பிதர்களுக்குரிய காரியங்களால் நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய அளவில் எந்த விதமான ஏமாற்றமும் சந்திக்காமல் நல்லதொரு ஏற்றம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா ராகு பகவான் ஒரு வகையில் ஏமாற்றம்னு பார்த்தோம், ரெண்டாவது பிரம்மாண்டன்ட்டும் பார்த்தோம். ஏன்னா பிரம்மாண்டம் மீன்ஸ் கொடுத்தாலும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஓவராக ஆசைப்பட்டோம், அது ஒரு ஏமாற்றத்துலேயும் முடியும். ஸோ அதனால் நம்ம இந்த பிதர்களுக்கு ரொம்ப ஒரு விசேஷமான காலமாக இது இருக்குது. ஏன்னா இந்த ராகுபகவான் இந்த சதயத்தில் எவ்வளோ நாள் இருப்பார் பார்த்துட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த பங்குனி சித்திரை வரைக்கும் சம்திங் இருப்பார். அது வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிதர்களுக்குரிய காரியங்கள் ப்ளஸ் முன்னோர்களுக்குரிய செயல்கள் எல்லாம் நம்ம செய்கிறோமோ அவ்வளவும் நிச்சயமாக மிகப்பெரிய பலன்களை தரும். பொதுவாகவே பலன்கள் உண்டு பிதர்கள் காரியங்களுக்கு. பட் ஆனால் இந்த ராகுபவன் அதுக்குரிய காரகத்துவம் வகிக்கக்கூடிய ஒரு கிரகம் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம பண்ணக்கூடிய இந்த பிதர் காரியங்களானது மிகப்பெரிய பலன்களை நிச்சயமாக நமக்கு பெற்றே தரும். அதில் எந்த விதமான மாற்றமும் வேண்டாம். நிறைய பேருக்கு தர்ப்பணம் இதெல்லாம் தெரியலனா நீங்கள் என்ன இதுக்கு வேறு ஏதாவது மாற்று ரெமிடி கொடுப்பா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த பெரியவங்க வயோதிகர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் நிறைய மதிப்பு கொடுங்க, அவங்கக்கிட்ட பேசுங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வயசானவங்களுக்கு ஏதாவது இதமாக நீங்கள் பண்ண முடியுமா பாருங்கள். எதை பண்ணாலுமே ராகு பகவான் மிகப்பெரிய அனுகிரகம் பண்ணுவார். தான தர்மங்களை பொறுத்த வரைக்கும் வாத்தியார் பொதுவாகவே இந்த சதயத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்துக்குரிய தான தர்மங்களாக எதை குறிப்பிடுவார் பார்த்துட்டிங்கன்னா, வானம் சம்மந்தப்பட்ட தானம், பூமி சம்மந்தப்பட்ட தானம் அப்படின்றாரு. இது என்னப்பா வானத்தை போய் நம்ம தானம் பண்ண முடியுமா அப்படி யோசிக்காதீங்க. வானம் சம்மந்தப்பட்ட தானம்னா கொடை, தொப்பி, இந்த மாதிரி அதாவது மேல் நோக்கி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் தானம் பண்ண சொல்கிறாரு முடிஞ்ச அளவுக்கு தேவையானவங்களுக்கு. அதே மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட தானம்னா செப்பல், கைத்தடி. கண்டிப்பாக ரொம்ப வயசானவங்க, நடக்கிறதுக்கு தள்ளாட்டமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கைத்தடிகள்லாம் வாங்கி தானம் பண்ணுங்கள். நம்ம கடைசி காலத்தில் தள்ளாட்டம் வராமல் இருப்பதற்கு இந்த தான தர்மங்கள் நிச்சயமாக பேருதவியாக இருக்கும். ஸோ இந்த சதய ராகு மிகப்பெரிய ஒரு வலிமையானவராக இப்போது நவகிரகங்கள்லேயே அதீத வலிமை இப்போ யாருக்கு இருக்குது பார்த்துட்டிங்கன்னா, இந்த சதயத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு தான். ஸோ அதனால் அவரோட அனுகிரகம், அவரோட ஆசியை பெறுவதற்கு உகந்த காலமாக இந்த காலங்கள் இருக்குது. எது மார்கழியிலேருந்து சித்திரை வரைக்கும். ஸோ இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா, கண்டிப்பாக முன்னோர்களுக்குரியதை என்னென்னலாம் தர்ப்பணாதி பூஜைகள், படையல்கள் என்ன முடியுமோ பண்ணுறது, வயோதிகர்கள் வயசானவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ உதவி பண்ணுறது, இதை பண்ணியாச்சுனாலே போதும். ராகு பகவானோட 2 பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ் மீன்ஸ் பிரம்மாண்டம் நிறைய பெருசாக கொடுத்தா பெருசு தான்.
அதே மாதிரி நெகட்டிவ் மீன்ஸ் ஏமாற்றம். ஸோ அந்த நெகட்டிவை தவிர்த்து நம்ம பாசிட்டிவ்க்குள்ளே போனோன்னா நம்ம இந்த நல்ல காரியங்களை செய்வோம். குருவர்களால் நல்லதே நடக்கும். ஓம்.